ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும். 1 Thessalonians chapter 5 verses from 16 to 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை இங்கே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அங்கே வெளிப்படுத்துகிறார். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் எது என்று சொல்லி 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன காரியங்கள்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று இங்கே 3 காரியங்களை சொல்லிவிட்டு, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முற்படுகிறோம். தேவனுடைய சித்தமா, தேவனுடைய சித்தமா, தேவனுடைய சித்தமா என்று சொல்லி பல காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முற்படுகிறோம். ஆனால் இங்கே ஒரு 3 காரியங்களை தெளிவாக தேவனுடைய சித்தம் என்பதை பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த காரியங்களிலே, இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது தேவனுடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்பொழுதும் சந்தோஷமாய். அதாவது தேவனுடைய சித்தம் என்ன? உங்களை குறித்தும், உங்களுடைய குடும்பத்தை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். மகிழ்ச்சியாக இருப்பதே தேவனுடைய பலன் என்று நெகேமியாவில் வாசிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதே தேவனுடைய பலனாக இருக்கிறது. அப்போது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் இந்த சந்தோஷத்தை பல காரியங்களினாலே இழந்து விடுகிறோம். பல காரியங்களிலே நாம் அந்த சந்தோஷத்தை இழந்து துக்கத்துடனே, மனமடிவுடன், நம்முடைய வாழ்க்கையில் சோகத்துடன், வியாகுலத்துடன் காணப்படுகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் சந்தோஷமாய் இல்லாமல் துக்க முகமுள்ளவர்களாய், வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது நம்முடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷமாய் இருங்கள் என்று தேவனுடைய சித்தம் மாத்திரமல்ல, கட்டளையாக பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். இது ஒரு கட்டளை. அப்போ இது தேவனுடைய சித்தம் மாத்திரம் இல்லை, இது ஒரு கட்டளையாகவே சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவேளை இந்த நாட்களிலே சந்தோஷமே இல்லாமல் துக்க முகத்தோடு, சோர்வோடு, வியாகுலத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதுதான் உண்மை. ஆதலால் பிரியமானவர்களே, உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? சந்தோஷமாயிருங்கள் என்பது தான் தேவனுடைய சித்தம். அந்த சந்தோஷத்தை எப்போ நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு சொன்னால், 17ஆம் வசனம் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ இந்த ஜெபமும் ஸ்தோத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும். யாருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அற்றுப்போகுது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்காமல் இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். உதாரணத்திற்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு? கவலை, கஷ்டம், வியாகுலம், கண்ணீர், வேதனைகள், பல காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கி கொண்டு இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணினா அது போயிடும் சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஸ்தோத்திரமும் ஜெபமும் வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன சொல்கிறார் 7ஆம் வசனத்தில்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாவற்றிலையும் சோதனை, எல்லாவற்றிலும் நல்லதோ கெட்டதோ, அது செம்மையானதோ செம்மையானது அல்லாததோ, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம்னா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லலை. எப்பொழுதுமே அந்த கண்டினியூட்டி, ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர் பற்று போகக்கூடாது. பாருங்கள், ஒரு செல்ஃபோன் இருக்குதுன்னா அது நெட்வொர்க்கோடு எப்பொழுதுமே இணைந்து இருக்கிறது போல் நாம் தேவனோடு எப்பொழுதுமே இணைந்து இருதயத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் 24/7 நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இப்போ ஜெபம் என்பது வழக்கத்தின்படி நாம் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் 2 தடவை ஜெபிப்போம், 3 தடவை ஜெபிப்போம், 4 விசை ஜெபிக்கலாம். அந்த ஜெபங்களை நீங்கள் நிறுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தான் நீங்கள் சொல்கிறார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் செய்வாங்க, 10 நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. அதை தான் சொல்கிறார், இடைவிடாமல் உங்களுடைய ஜெப வேலைகளை நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லதோ கெட்டதோ, தீமையானதோ தீமை அல்லாததோ, சந்தோஷமான சூழ்நிலையோ துக்கமான சூழ்நிலைகள் வருகிறோ, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டோ இருந்தோம்னா நம்முடைய கவலைகளெல்லாம் தீர்ந்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை குறித்த தேவ சித்தத்தை ஆண்டவர் தெளிவாக இந்த நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சித்தம் என்ன? இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதே உம்முடைய சித்தம் என்பதை இந்த நாளிலே நீ வெளிப்படுத்தி காண்பித்தீர். இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். ஆண்டவர், அதுவே எங்களை குறித்த தேவ சித்தமாய் இருப்பதினால் அந்த சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தாரும். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீரா. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.